வணக்கம் நண்பர்களே. வேல் ஞானம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போவது முருகரின் வேல் ஒரு ஆயுதமா இல்லை ஒரு ஞான சின்னமா அப்படின்ற ஆழமான ரகசியம். நம்ம அனைவருக்கும் தெரியும், முருகனிடம் இருக்கும் வேல் அசுரர்களை வெல்ல பயன்படுத்திய ஒரு வலிமையான ஆயுதம். ஆனால் அதுவே மட்டுமில்லை என்பதே உண்மை. இந்த வேல் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தையும் தெளிவையும் வெளிச்சத்தையும் தரும் ஒரு சின்னம். புராணங்களில் சொல்லப்படும் கதைகளின்படி தேவி பார்வதி தன் அன்பையும் அருளையும் முருகனுக்கு வேலாக வழங்கினாள். அது ஒரு போர் ஆயுதம் மட்டுமல்ல, அன்பு மாறி ஞானமாகும் ஒரு சின்னம். முருகரின் வேலின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது. வேலின் கூர்மையான முனை நம்மை சூழ்ந்திருக்கும் அறியாமை, அகங்காரம், மோசம் ஆகியவற்றை வெட்டி அகற்றுகிறது. வேலின் நேரான உடல் தர்ம பாதையில் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. வேலின் ஒளி இருளில் தவித்துக் கொண்டிருக்கும் நமக்கு தேவையான தெளிவையும் துணிவையும் தருகிறது. வேலின் வெற்றி சின்னம் நம் உள்ளங்கையில் இருக்கும் பகைவர்களை கோபம், பேராசை, ஆசை, வெறுப்பு, பொறாமை ஆகியவற்றை வெல்ல கற்றுக் கொடுக்கிறது. நண்பர்களே, இந்த வேல் நம் கையில் மட்டும் இருக்க வேண்டிய ஆயுதம் அல்ல. நம் மனதுக்குள் இருக்கும் ஞான வேல்தான் மிக முக்கியம். நாம் உண்மையை சொல்ல தயங்காமல் இருந்தால் அது வேலின் சக்தி. கோபத்தில் சீற்றமின்றி அமைதியாக இருந்தால் அது வேலின் வல்லமை. மோசத்தை துறந்து நேர்மையை தேர்ந்தெடுத்தால் அது முருகரின் வேல் நம்முள் வெளிப்படுவது. இன்றைய வாழ்க்கையில் நமக்கு அழுத்தமும் சந்தேகங்களும் ஓவர்திங்கிங்கும் அதிகம். ஆனால் இந்த வேலின் அர்த்தத்தை நாம் அறிந்துவிட்டால் வேல் தெளிவை கொடுக்கிறது, வேல் ஒழுக்கத்தை உணர்த்துகிறது, வேல் அச்சமின்றி வாழ கற்றுக் கொடுக்கிறது. வேல் நமக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் நிற்கிறது. முருகரின் வேல் போருக்காக மட்டுமல்ல, அது ஒரு ஞான தீபம், ஒரு ஒளிவிளக்கு. இந்த ஞானவேல் நம் மனதில் இருந்தால் நமக்கு அச்சமோ தோல்வியோ இருக்காது. சுற்றியுள்ள உலகம் இருளாக இருந்தாலும் முருகரின் வேல் நமக்குள் ஒளியாக பிரகாசிக்கும். இதுதான் முருகரின் வேலின் ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் வேல் ஞானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வேல் முருகா ஹரோஹரா.